பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மாவட்ட வாரியாக வந்து ரீடர், எக்ஸாமினர், பைலீஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்கள் மாவட்ட நீதிமன்றங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ணுற டேட் அப்படின்றத வந்து 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த பணியிடத்துக்கான கல்வி தகுதி ப்ளஸ் வந்து என்ன பேட்டர்னில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், எக்ஸாமினர், பைலீஃப் இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு. ஸோ 10ஆம் வகுப்பு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே வயது வரம்பு அப்படின்றது வந்து கிடையாது. 10ஆம் வகுப்பு மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற வயது வரம்புக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும். ஸோ அதை விட வயது கூட இருந்தது அப்படின்னா 10ஆம் வகுப்பு கல்வித் தகுதிக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கீழ்நிலை உள்ள பணிகள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். அதேமாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு, அப்புறம் வந்து பைலீஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், எக்ஸாமினர் பணியிடங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன், ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து நடத்துகிறாங்க. அதுவும் OMR பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த OMR பேஸ்டாக இருந்தாலும் கூட எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது பேட்டர்ன் வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, பார்ட் A மற்றும் பார்ட் B. பார்ட் A தமிழ் வந்து தகுதி தேர்வாகவும் இருக்குது. பார்ட் B அதாவது பார்ட் A வந்து தமிழ் தகுதி தேர்வாகவும் இருக்குது, ஸ்கோரிங் பேப்பராகவும் இருக்குது. அதே மாதிரி பார்ட் Bயும் எலிஜிபிள் மார்க் அப்படின்றதும் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த பார்ட் Aல நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் பார்ட் Bலையும் மினிமம் மார்க் அப்படின்றத வந்து எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்றத அடுத்த கட்டமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ பார்ட் Aலையும் பார்ட் Bலையும் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து எடுக்கணும். அதுவும் வந்து எலிஜிபிலிட்டியில் இருக்குது. ஸோ பார்ட் Aக்கு மட்டும் இல்லை பார்ட் Bக்கும் எலிஜிபிள் மார்க் இருக்குது. ஸோ இந்த மதிப்பெண்கள் எடுத்திங்கன்னா தான் அடுத்த கட்டமான தகுதி, அதாவது இன்டர்வியூக்கான அழைப்பாணை அப்படின்றது வந்து அனுப்புவாங்க. ஸோ பார்க்கலாம், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொது எழுத்து தேர்வு கொள்குறி வகை OMR பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 170 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு மட்டும் நடக்குது. 30 மதிப்பெண்களுக்கு வாய்மொழி தேர்வு இன்டர்வியூ அப்படின்றத 30 மதிப்பெண்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இன்டர்வியூயும் ரிட்டன் மார்க்கையும் சேர்த்து தான் வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. பொது எழுத்து தேர்வு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு பகுதி A, பார்ட் A மற்றும் பகுதி A அதாவது பார்ட் B என 2 பகுதிகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பார்ட் A வந்து 50 மதிப்பெண்கள் கேள்விகள், தமிழ் வந்து 50 மதிப்பெண்களுக்கு இருக்குது. மொத்த மதிப்பெண்களும் 50, ஒரு கேள்விக்கு 1 மதிப்பெண்கள் அப்படின்ற பேஸுக்கு 50 கேள்விக்கு 50 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 20 எடுக்கணும். ஸோ தமிழில் வந்து 20 மதிப்பெண்கள் எடுத்திங்கன்னா தான் பார்ட் B வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் Bயை பார்க்கலாம். ஸோ பார்ட் B பார்த்திங்கன்னா பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவில் 120 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த 120 கேள்விகளும் பள்ளி பாட புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் வந்து கேட்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, INM, ஜாகிரஃபி, சயின்ஸு, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாமே கடந்தது தான் இந்த 120 மதிப்பெண்கள். ஸோ நிறையா பேர் வந்து ஜாகிரஃபி படிக்கலாமா, ஹிஸ்ட்ரி படிக்கணுமா, INM வந்து படிக்கணுமா அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. இது எல்லாமே கம்பைண்டாக உள்ளதான் சிலபஸ். ஸோ இந்த TNPSC குரூப் 4 பேட்டர்ன் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு படிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பாடத்திட்டமுடைய விரிவாக்கமும் கீழே கொடுத்துருக்காங்க. 120 மதிப்பெண்களுக்கு 48 மதிப்பெண்கள்ன்றது குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுக்கணும். ஸோ 48 மதிப்பெண்கள், நீங்கள் 48 கேள்விகள் சரியாக பண்ணால் மட்டும்தான் 2 மதிப்பெண்களும் சேர்த்து வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. 40க்கு கீழே இருந்து தமிழில் 50 மேலே இருந்தாலும் உங்களுடைய 50 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வராது. ஸோ 48 மதிப்பெண்களுக்கு மேலே ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் எடுக்கணும், தமிழ்லையும் வந்து 20 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது வந்து இன்டர்வியூக்கு வந்து போகும். ஸோ அதனால் இந்த 2 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோரிங்காக நினச்சி படித்து தான் ஆகணும். ஸோ TNPSCயில் வந்து ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மட்டும்தான் வந்து ஸ்கோரிங், அதாவது கட் ஆஃப்க்கு வந்து எடுத்துக்குவாங்க, எலிஜிபிலிட்டிலையும் எடுத்துப்பாங்க, பார்ட் Bயை வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்ட் Bலையும் நீங்கள் 48 கேள்விகள் சரியான விடையாக பண்ணியே ஆகணும். ஸோ அது பண்ணலை அப்படின்னா 48 கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கட்ட தேர்வுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக முடியாது. ஸோ அதனால் இந்த GS டாப்பிக்கில் 48 மதிப்பெண்கள், அது எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, BC, MBC, SC, ST எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் 48 மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்றது 48 பொது அறிவில். ஸோ பொது அறிவு பாடத்தை நல்லபடியாக வந்து படிங்க. ஸோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாகவே வியூவில் இருக்குது. ஸோ பள்ளி பாட புத்தகத்துலேருந்து தொகுக்கப்பட்ட மெட்டீரியல் தான் நம்மளுது. ஸோ ஏன்னா அதுலேருந்து தான் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டராக இருக்காங்க, இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, மசால்ஜியாக இருக்காங்க, நைட் வாட்ச்மேன் இருக்காங்க, டிரைவர் ரீசெண்டாக நடந்து முடிந்த SCTCலையும் டிரைவராக இருக்காங்க, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுலையும் போன முறை நடந்த தேர்வுகளில் டிரைவராக பணியாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி படிக்க வேண்டிய பாடத்திட்டம் கீழே கொடுத்துருக்காங்க.
பொதுத்தமிழ் பொறுத்தளவுக்கு 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தை வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 11th 12th வரைக்கவே மெட்டீரியல் அப்படின்றது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தமிழ் பொறுத்தளவுக்கு. ஸோ 11th 12th வேணுங்கிறவங்க கேட்டு நீங்கள் 11th 12th வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி பொது அறிவு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். பொது அறிவுன்னு பார்க்கும்போது நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவியல், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு, சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம், ஹச்சிஎஃப், ரேஷியோ, அப்புறம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, தக்க காரணவியல், அப்புறம் வந்து புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல் மற்றும் எண் வரிசை. இது எல்லாமே 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் பொது அறிவியல்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே வந்துடும். பொது அறிவியலில் வந்து என்னென்ன வந்துடும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3மே தான் பொது அறிவியல். இந்த பொது அறிவியலில் நம்ம பேஸ் பண்ணி கொஷின்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மிடில் ஹிஸ்ட்ரி, ஸோ அப்புறம் வந்து ஐஎன்எம் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஐஎன்எம்லாம் அது பார்க்கும்போது நமக்கு ஹிஸ்ட்ரியில் எல்லாமே வந்துடும். சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து குப்த பேரரசுலாம் வந்து டிஎன்பிசியில் கிடையாது. ஸோ டிஎன்பிசியில் இப்போ வந்து அந்த ஒரு சில டாபிக் மட்டும் இது ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அதுலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம இந்த டாபிக் தான் கேட்பாங்க அப்படின்றத வந்து நம்ம மீன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட கவர் பண்ண மெட்டீரியல் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பை பண்ணி படிச்சிங்கனாலே எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்து வந்துடும். ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இதோட நம்ம இந்த மெட்டீரியலோட சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டெஸ்ட் பேட்ச், ஸோ 30 டெஸ்ட் பேட்ச் அடங்கிய காம்போ வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதேமாதிரி ஆன்லைன் டெஸ்ட் 45 ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால பேமெண்ட் அப்படின்றது வந்து குறைச்சி நம்ம மெட்டீரியல் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நீங்கள் நம்மக்கிட்ட பை பண்ணி வாங்கலாம். ஸோ இல்லைனா கூட நம்ம வீடியோ கிளாஸஸ் ரெகுலராக யூடியூப்பில் போடுறோம். அதை கூட பார்த்து கூட நீங்கள் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் வாங்குன்ற ஒரு கம்பல்ஷன்லாம் கிடையாது. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ என்ன படிக்கணும்னு ஐடியா கேட்டிங்கன்னா கூட நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாடவாரியாக வந்து என்னென்ன பார்க்கலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான குவாலிஃபையிங் மார்க் என்ன, ஸோ எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கணுன்றதை டீப்பாக வந்து பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.